பார்க்கிறார்கள். அந்த சஹாபிகளில் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்காங்க. அவர்களும் இருக்கு. திரும்பி பார்த்த போது உமைர் வந்து இறங்குகிறார். மக்காவாசி தானே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவாசி நல்லா தெரியும். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உமைர் அதுவுல்லாஹ், அல்லாஹ்வின் எதிரி கல் நாய் என்கிறார்கள். ஹதீஸ் அப்படி பதிவாகி இருக்கிற அந்த செய்தி. அல்லாஹ்வினுடைய எதிரி உமைர், இவன் வந்து இறங்குகிறான். இவனுடைய மூஞ்ச பார்த்தா சரியா இல்ல, ஏதோ ஒரு விபரீதமான திட்டத்தோடு வருவது போன்று தெரிகிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பவே சொல்றாங்க. அந்த போதை பாருங்க, இவன் விவகாரமாக வந்திருக்கிறான். அதுவுல்லாஹி உமைர் இப்னு வஹப் வல்லாஹி மா ஜாஅ இல்லா பிஷர்ரின், அவன் ஏதோ கெடுமதியோடு தான் வந்திருக்கிறான். நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருந்துக்கணும், கவனமாயிருங்க சொல்லிட்டு உள்ள வந்தாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி நாயகமே, உமைர் வந்திருக்கிறார். எனக்கு பார்த்தா ஒழுங்கான நோக்கத்தோட வந்த மாதிரி தெரியல நாயகமே, முகத்தை பார்த்தாலே குழப்பமா இருக்கு. அப்படியே வர சொன்னேன். வா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு போறாங்க. யாரை? உமைரை. எப்படி அழைத்து கொண்டு போறான்னு தெரியுமா? உமைரை முன்னால் விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால வர்றாங்க. வாளை உருவி உமைருடைய கழுத்துல வச்சிருக்கு. போ நட, இப்படிதான் நடத்திட்டு கொண்டு போறாங்க. அவ்வளவு விவரமான ஆள் இல்லையா அவங்க? முகத்தை பார்த்த ஆள் எப்படிங்கிறத விளங்கிக்கிட்டாங்க. ஏன்னா இவனும் வாளோட தான் வந்திருக்கான், பெரிய வாளோட தான் உமைர் வந்திருக்கிற. ஆக இப்படியே வைத்துக் கொண்டு நட என்று அப்படி நடக்க சர்வதாசம் மஜ்லிஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன உமர்? நாயகன் தஅூஹு, அவரை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. என்ன தைரியம்! உமைர் இவ்வளவு பெரிய வாளோடு வந்திருக்கிற, நஞ்சூட்டப்பட்ட வாளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல நெருங்க, அன்ஹை ஸபாஹா யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குட் மார்னிங் சொல்றாங்கல்ல, அன்றைய காலத்துல அதான் இருந்தது. அரபில அது அன்ஹை ஸபாஹா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதை விட சிறப்பான சலாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது ரொம்ப அற்புதமானது. சரி உட்கார், என்ன விஷயம்? என்னுடைய மகன் வஹப் இருக்கார்ல, அவர் உங்களிடம் கைதியாக இருக்கிறார். ஆமா, கைதியாக இருக்கிறார். அவரை மீட்டு செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறேன். வாழையும் பெருசா போட்டு வச்சிருக்கு. தட்டுக்கு உரிப்படி வச்சாலும் போதுங்கிறத அவர் நினைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சாதாரண உட்கார்ந்துருக்காங்க. சஹாபிகளுக்கு அங்க பதட்டமா இருக்கு, வந்திருக்கிறான், வாழ் வேற வச்சிருக்கான், என்ன நடக்குமோ, தனியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபிகள்லாம் பின்னால உட்கார சொல்லிட்டாங்க, நீங்க பாருங்க நான் பாத்துக்கிறேன்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படியா மகனை விடுவிக்கத்தான் வந்தீங்களா? ஆமா, மகனை விடுவிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கிறேன். தாங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துக்கலாம். உமைர், அதற்காகத்தான் வந்தீரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். இதுல என்ன சந்தேகம்? அதற்காக தான் வந்தேன். என்னுடைய மகன் கைதியா இருக்காரு. கைதியா இருக்காரு, நீர் வந்தது அதுக்காகவான்னு கேட்கிறேன். வந்தது அதற்காகத்தான். அப்படியானால் கழுத்துல நான் இவ்வளவு பெரிய வாழை போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய வாழை போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வாளை கொண்டு செல்லக்கூடிய வழக்கம் இல்லையே நம்முடைய குலத்திலும் நம்முடைய ஊரிலும். குறுவாள் வச்சிருப்பாங்க, சின்ன வாள் வச்சிருப்பாங்க. அது எப்போது பாதுகாப்புக்காக வச்சிருப்பாங்க. யுத்த களத்துக்கு செல்வதாக இருந்தால் எதிரிகளினுடைய ஆபத்து அதிகமாக இருக்கும் என்று தெரிந்தால் அந்த வாளை வைப்பது வழக்கம். இது என்ன வாள் அப்படின்னு கேட்டாங்க. கப்பஹல்லாஹு சுயூஃப், கப்பஹல்லாஹு சுயூஃப். என்ன வாள்? அவர் சொல்றார், என்ன முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்தார், என்ன வாளை பத்தி கேக்குறீங்க? இதெல்லாம் பெரிய வாளா இது? இந்த வாள் எங்களை பாதுகாத்ததா பதில் களத்திலே கேவலப்படுத்தி விட்டது. இது போன்ற வாள்கள் எங்களை என்ன செய்தது? எங்களை காப்பாற்றவில்லை. அல்லாஹ் அந்த வாள்களை நாசமாக்குவானாக. இந்த வாளை வச்சு நாங்க என்ன செய்ய? எங்களை வாழ விடலையே. எங்களுடைய வாழ்க்கையை வீழ்த்திய வாழ் தானே இது. என்ன இந்த வாளை பத்தி என்ன செய்யறாரு பேசுங்க அப்படின்னா? அப்படின்னா என் மகனை நான் விடுவித்து போவதுக்கு வந்திருக்கிறேன். அதுதானா? அதுதான், வேற ஒண்ணு இல்லையே. இல்லை. சரி, இப்ப நான் சொல்ற செய்தி நீ கேட்டுக்க. உமைர், ஒரு நாள் காலை பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கதை சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நாள் காலை பொழுது, அதிகாலை பொழுது, நீ வீட்டிலிருந்து வருகிறாய், காபாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாறையில் அமருகிறாய். ஸஃப்வான் இப்னு உமையா வருகிறார், அவர் வந்து அமருகிறார். இருவருமாக பேசிக் கொள்கிறீர்கள். மக்காவில் இப்படியெல்லாம் நடந்து போய்விட்டதே என்று வருத்தப்படுகிறீர்கள். என்னிடம் மாத்திரம் செல்வம் இருந்தால், கடன் இல்லாமல் இருந்தால் முஹம்மதை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு படம் பிடிச்ச மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. வாயை பிளக்கிறார் உமைர். இப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா யாரும் இல்லை, இந்த செய்திகளை மனைவிமார்களிடம் கூட சொல்லக்கூடாது என்று இருவரும் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறாங்க. மனைவிட்ட சொன்னதான் அடுத்த நாளுக்கு அடுத்த வீட்டுக்கு போயிருமே செய்யறதா. ரொம்ப குயிக்கா செய்தி அடுத்த ஆளுக்கு வேகமா போனா மனைவி கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. நம்ம மனைவிமார்கள் இல்லை, ஏதாவது ஒரு மனைவி வச்சுக்கணும். அப்படி
மனைவியிடம் கூட சொல்லக்கூடாது என்று இருவருக்கு இடையிலே ஒப்பந்தம் செய்து அப்படி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய செய்தியை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியெல்லாம் நீர் பேச சஃப்வான் இப்னு உமையா சொன்னார், அப்படியானால் உம்முடைய கடனை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று உம்முடைய குடும்பத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன், அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உறவு முறை இருக்கத்தானே செய்கிறது, உற்ற உறவு அல்லவா, நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் உம்முடைய குடும்பத்தை என்று சொல்ல, வாளை நெஞ்சில் ஊற வைத்து அல்லவா கொண்டு வந்திருக்கிறீர் உமைர், என்னை கொல்லவா கொல்லவா என்கிறார்கள். அப்படின்னு திகைச்சு போயிருக்கிறாங்க. கேட்கிறாங்க, நாங்கள் இருவர் தானே இருந்தோம், இந்த செய்தி வேறு யாரிடமும் நீங்கள் இருவராரும் சொல்லப்படவில்லையே, நிச்சயமாக உங்கள் இருவர் தான், நீங்கள் இருவரும் இருந்தீர்கள், அந்த செய்தி நீ சொல்லவில்லை என்பது உனக்கு தெரியும், சஃப்வானும் சொல்லவில்லை, அதுவும் தெரியும் எனக்கு, சஃப்வானும் யாரிடமும் சொல்லவில்லை, அப்படியானால் உங்களுக்கு உங்கள் இருவருக்கு மத்தியில் அல்லாஹ் இருந்தான் என்பதை நீ மறந்துவிட்டாய், உனக்கு தெரியாது, அதுக்கு மத்தியில் அல்லாஹ் இருக்கான் சொன்னாங்க. உமைர் சொல்ற, வானிலிருந்து வரக்கூடிய செய்திகள், நிறைய செய்திகள் வருகிறது என்று மக்காவில் இருக்கும்போது சொன்ன போதெல்லாம் நான் மறுத்தேன், ஆனால் இன்று இந்த செய்தியை நான் மறுக்க முடியவில்லை. அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நாயகமே நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் தான், நான் இப்படி நினைத்தும் பார்க்கவில்லை, இப்படியெல்லாமா செய்தியை அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் வச்சு ஒளிச்சு வைக்கலையா, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினான். எது மறைவு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இடையிலே என்ன மறைவு இருந்தது? அருமையான பெருமக்களே, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், உமைர் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்துட்டான். சொன்னாங்க, உமைர் உமைர் நீ வந்து இறங்கும் போது நான் உங்களை பத்தி என்ன சொன்ன தெரியுமா? அதுவுல்லாஹ், கல்பு நாய் என்று சொன்னேன். எப்போது என்னுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னக ரசூலுல்லாஹ்னு சொன்னது என் கல்புல என்ன நிலை இருக்கு தெரியுமா? நான் பெற்ற பிள்ளை விட உங்களை நான் நேசிக்கிறேன். ஒரு நொடியில் அந்த இதயம் மாறுகிறது பாருங்க. இதான் சஹாபிகள், எவ்வளவு அற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயம் என்றால் உடனடியாக இதயத்தை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெருமக்களாகிய சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எதையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய அற்புத தோழர்களாக இருந்தவர்கள் தான் அருமை சஹாபிகள். இதே சஃப்வான் இப்னு உமையா அவர் ஊர்ல என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகிறது, வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு நல்ல என்ன செய்தி எல்லாம் கேட்கிறாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, நல்ல செய்தி வரும், நீங்க சந்தோஷம் அடையக்கூடிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல போயிருக்கிறார்ல, அவர் கொன்றுட்டாருங்கிற தகவல் வரும். ஒருவேளை கொன்று போட்டால் அவங்களை பிடிச்சி மற்றவங்க சஹாபிகள் கொண்டு விடுவாங்க, அதுக்கு தயாரா தானே அவர் போறார். ஏன்னா எல்லா குடும்பத்தையும் ஒப்படைச்சிட்டு தானே போறாரு, எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தான் போயிருக்கிறார். எனவே வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகிறது என்று சொன்ன மக்காவா என்ன செய்தி என்னப்பா, ஒரு மூடகமாக இதை வைத்துக் கொண்டிருக்கிறார், என்ன செய்தி என்று கேட்கும் பொழுதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. செய்தி வரும்பொழுது நீங்கள் சந்தோஷிப்பீர்கள். செய்தி வர காணும். மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்கள் வர்றாங்க, அவர்களிடத்து கேட்டு தெரியல. ஒரு பிரயாணி வரும் பொழுது, இப்படி ஒரு நபர் வந்தாரே தெரியுமா, தன்னுடைய மகன் வஹுபை விடுதலை செய்வதற்காக வருகை தந்தாரே உமைர் என்று ஒருவர் வந்தாரே, அவரை தெரியுமா? தெரியுமே. என்ன, சரதாசன் காலடியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. என்ன காலடியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? ஆமா, அவருடைய உற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற நண்பர்களில் ஒருவராக அல்லவா அவர் இருக்கிறார். சஃப்வானால் நம்ப முடியவில்லை. என்ன நடந்தது? ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த சஃப்வான் இப்னு உமையாவும் சத்தியத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். அதனால கொஞ்சம் காலம் நீண்டது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹு மக்காவின் போது. ஆனால் இது என்ன விஷயம் என்று கேட்டால், மக்காவிலேயே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே சில பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றதை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. ஸல்லல்லாஹு சபைக்கு வர முடியல. காரணம் என்ன? தந்தையும் குழப்பவாதியா இருக்கான், கணவனும் குழப்பவாதியா இருக்கான், வெட்டி போட்டுருவான் என்று தெரிந்து அவர்கள் இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தவர்களில் சஃப்வான் இப்னு உமையாவுடைய மனைவி ஒரு ஆளு. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? வலீத் இப்னு முகீரா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா போடுன்னு போடுறான், அவனை எதிர்த்து கடுமையான வார்த்தைகளை சொல்லுகிறான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு ஏசுனதுனால, நீ ஒன்னா ஏசுனா உன்னை 10 தடவை ஏசுனா பாருங்க, அல்லாஹ் ஏசுனான் சூரத்துல் கலம்ல.
கிழிச்சு எடுத்தான். அந்த வலீத் இப்னு முகீராவினுடைய மகள் தான் சஃப்வான் இப்னு உமையாவினுடைய மனைவி. அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ளே நுழைந்ததும் சஃப்வான் இப்னு உமையா ஓடிட்டார், விரண்டு ஓடிட்டார். இந்த பொம்பளை நேரம் வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் இப்பவும் இல்லை அப்பவே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா. தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவருக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க நாயகமே. ஓடிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து, இதை உங்களுக்கு அமான், உங்களுக்கு இது பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அடையாளமாக என்னுடைய துண்டை தருகிறேன் என்று அதை ஒரு சஹாபியினுடைய கையில கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க எப்படியா அவரை போய் பிடிங்க, அவரை பிடித்து சஃப்வானை பிடித்து உங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டிக்க மாட்டார்கள். ஏன்னா கொல்றதுக்கு தூண்டி விட்டால் தானே இவரு. ஆகவே உங்களை தண்டிக்க மாட்டார்கள், உங்களை மன்னிக்கிறார்கள், நீங்க வாங்க, அதற்கு அடையாளமாக என்னுடைய துண்டை எடுத்துட்டு போங்க. 1000 பேர் அந்த துண்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த துண்டு எப்படி தெரியும்? இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஹதீஸ்ல வராது. இதெல்லாம் ஹதீஸ் வந்திருக்கான்னு கேட்க கூடாது. துண்டை கொண்டு போறது வரைக்கும் ஹதீஸ்ல இருக்கு, வரலாறுல இருக்கு. அதே மாதிரி துண்டு வேற யார்கிட்ட இருக்காதா? எத்தனையோ துண்டுகள் இருக்கலாம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டினா அவர் கேட்பாருல்ல. இந்த காலத்துல உள்ளவனே நம்ப மாட்டாங்கறான், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவனே நம்ப மாட்டாங்கறான். அப்ப அந்த காலத்துல உள்ளவன் கேட்பானா இல்லையா? என்னப்பா ஒரு துண்டை கொண்டு தெரியுதா ரசூலுல்லாஹ் துண்டுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்பான் இல்ல? ஆனால் வரலாற்றிலே இதே மாதிரி பல தடவை ஸல்லல்லாஹு செஞ்சிருக்கிறார்கள். எந்த எதிரியும் அப்படி கேட்கல. அவங்களுக்கு தெரியும் அந்த துண்டை பார்த்தாலே அதிலிருந்து வரக்கூடிய மனம் இது ரசூலுக்கு மட்டும் உரியது என்று தெரிந்தது. எதிரிகளுக்கு தெரிந்திருந்ததும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்களில் சிலருக்கு தெரியலையே. உடம்புரிய வேதனை. அங்க கொண்டு போறான் அந்த சஹாபி. அந்த சஹாபி யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த உமைர் ரலியல்லாஹு தஆலா. அவர் யாரை தூண்டி விட்டாரோ அந்த உமைர் ரலியல்லாஹு தஆலா, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெக்னிக்கல பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நீங்களே கொண்டு போங்க, உங்களை தானே அவர் தூண்டி விட்டார். என்ன கொல்றதுக்கு? என்னை கொன்று நீரும் அவரும் நரகத்திற்கு போவதற்காக அவர் தூண்டி விட்டார். இப்போது உங்களை நான் தூண்டுகிறேன், நீங்களும் அவரும் சொர்க்கம் போவதற்காக. என்ன அருமை! ஸல்லல்லாஹு வாழ்க்கையா அற்புதம் இல்லையா? போங்க என்று நேரம் போயிட்டார். பாப்பா ரசூலுல்லாஹ் துண்டு இருக்கு. துண்டை பார்த்த உடனே அவர் வாங்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி துண்டு தான். ஆனாலும் எனக்கு யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அதை சொல்லிட்டாங்க. நீ யோசிக்கிறதுக்கு உனக்கு 2 மாசம் டைம் வந்திருக்கிறான். யோசிக்கணும்னு சொல்லும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியே அனுப்பி இருக்கிறார்கள். அவர் யோசிப்பதற்கு டைம் கேட்டா 2 மாசம் கொடுங்க. ஒரு 2 மாசம் இருந்திருக்கிறாங்க. அவர் துண்டை எடுத்துட்டு வந்துட்டார். ஆனா அவருக்கு பெரிய பக்கபல ஆட்கள் இருக்குது, சும்மா இல்ல ஆளு, பெரிய செல்வந்தர் இல்லையா? அவருக்கு பின்னால ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்போட தூரத்துல வந்து நிக்கிறார். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதா உமைர் இப்னு வஹப், இவர் இப்படி ஒரு துண்டை, உங்களுடைய துண்டை தந்து எனக்கு அமான், என்னை மன்னித்ததாக இவர் வந்து சொல்லுகிறார். உண்மையா? ஆம் உண்மை. நீங்க என்சில் யா சஃப்வான், இறங்கி வாங்க, கீழே வாங்க, இங்க வாங்க அப்படின்னு. நான் வர மாட்டேன், எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். அப்படியா? 4 மாசம் எடுத்துக்க நீ யோசிக்கிறதுக்கு. ஸல்லல்லாஹு கொடுத்தான். ஆனால் 4 மாசம்லாம் பிடிக்கல. அடுத்து சில நாட்களிலேயே சத்தியத்தை உணர்ந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு கரத்தை பிடிப்பதற்கு முன் வந்தார்கள். அருமையான பெருமக்களே, இந்த வரலாற்றில் நாம் சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது என்றால், உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய கரத்தில் தன்னுடைய துண்டை கொடுத்து நீங்க போங்க, துண்டை கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க போங்க என்று சொல்லும் பொழுது அவங்க யோசிக்கலாம் இல்லையா? நாயகமே, அவர்தான் என்னுடைய கடனை அடைத்தார், என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தார், அவர்தான் என்னை கொல்லுவதற்காக தூண்டிவிட்டு இங்கே நான் உங்களிடத்துல வந்தேன். அவருக்கு நேர் மாத்தமா எல்லாம் நடந்து போச்சு. இப்ப நான் போனா அது சரியில்லை சொல்லுவோமா இல்லையா? அப்படி ஒரு எண்ணமாவது அந்த சஹாபிகளுக்கு வந்ததா? நீங்க போங்கன்னது நாயகமே, நான் போறேன், நான் போகிறேன் என்றார்கள். இதே மாதிரி சரியாக இந்த 3 நிமிஷம் இருக்கு. நான் இன்ஷா அல்லாஹ் சரியாக நிறைவுபடுத்தி விடுகிறேன். தரப்பட்ட நேரத்தில் கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவிழா ரொம்ப கவலையா இருந்தது. ரசூலுல்லாஹ் கவலையா இருந்தா எல்லாரும் கவலையாயிடுவாங்க. எல்லாரும் கவலையாயிட்டாங்க. என்ன இப்படி இருக்காங்க? 2-3 நாளா வீட்டுல மனைமார்கள்லாம் கேட்கிறாங்க, உடல் ஆகத்து இல்லையா நாயகமே? என்ன சரியா கொடுக்க முடியல. சாபிகள் பல அந்த கவலையாக இருந்த காலமெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹாபிகள் வீட்டுல சாப்பிடலையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல கவலையாக இருக்கிறதை பார்த்ததற்கு பிறகு யாரால் சாப்பிட முடியும்? சஹாபிகளால் சாப்பிட முடியாது. பசியாலும் பட்டினியாலும் இருக்க ஆரம்பிச்சாங்க. இதை உணர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. சொன்னாங்க, மை யன்ஸில் ஹுபைபன் அன் ஹஷபத்திஹி ஃபலகும் ஜன்னah, யார் ஹுபைபை அந்த மரக்கடுவிலிருந்து கீழே இறக்குகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விஷயம் விளங்கி போயிடுச்சு. நீல வரலாறு.
இதோடு தொடர்புடைய ஒரு அற்புதமான ஒரு வரலாறு இருந்து